சார்னு சொன்னீங்களா அவங்க சரி ஆமாமா ஃபோன் பண்ணிருந்தீங்க இல்லையா? எஸ் சார் உடனே வந்துட்டேன். இவ்வளவு நேரம் உங்களுக்கு தான் சார் வெயிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் மா. நான் ஹவுசிங் லோன் வாங்கினா என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அம்மா ஒன்றும் இல்லை, உங்களுடைய பட்டா பத்திரப்பதிவு வீடு கட்ட உடையில எடுத்து வரும். இதெல்லாம் பெரிய விஷயம்னா நாங்கள் நடமாடும் ஹவுசிங் லோனுமா நீங்கள் போன உடையில வந்துட்டு பார்த்தியா. ஆனால் உங்களுக்கு மாதிரி ஆளுங்களை கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்க மாதிரிங்க. எஸ் சார் கவர்மெண்ட் ஜாப் சார். இந்த கவர்மெண்ட் வேலை செய்யறது மற்ற தான் எனக்கு பிடிக்குது. ஏன்னா அவங்கள சம்பளம் உயர்வு ஜாஸ்தி. அவங்கள மாதிரி ஆள் நிறைய பேர் பிடிச்சி ஹவுசிங் கொடுத்தது எங்கள் வேலையே. ஆமாம்மா நீங்கள் எவ்வளோ சம்பளம் வரீங்க? சார் மந்த்லி ஒரு 35,000 வாங்குவேன் சார். அவ்வளோதான் சார். 35 அவ்வளோதானம்மா? ஒன்றும் இல்லை, 35,000 உங்கள் செலவு ஒரு 5,000 6,000 போதும். மீது 30,000 ரூபாய். அப்போ எவ்வளோ லோன் எதிர்பார்க்குறீங்க? சார் நான் ஒரு 10 lakh லோன் எதிர்பார்க்குறேன் சார் இப்போதைக்கு. 10 lakhs ஒன்றும் இல்லை, 10 லட்சம். 10 லட்சம் நீங்கள் கட்ட வேண்டியது 18 லட்சம். அம்மா ஒன்றும் இல்லை, பெரிய இது கிடையாது. நீங்கள் 10 லட்சம் லோன் கொடுப்போம் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 10 years நீங்கள் 18 லட்சம் கட்டணும், அவ்வளோதான். ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. 10 லட்சம் வட்டி போக சேர்த்தா இதை நீங்கள் மாதம் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 கட்ட வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். உங்கள் சம்பளத்தில் பாதி முடிச்சிடுவேன். ஓகேங்களா? எஸ் சார். சார் எனக்கு ஒன்றும் புரியல. நான் வாங்குற சம்பளம் 35,000, உங்களுக்கு 22,000 கட்டி என் வீட்டுக்கு வர என்ன பண்ணது செலவுக்கலாம்? ஆமாம், அது போய் இதெல்லாம் வேலை செய்யுங்க. பார்ட் டைம் வேலை செய்யுங்க, வீட்டுக்காரை பார்த்துங்க. நீங்கள் வாங்குற சம்பளத்தை முழுசாக எங்களுக்கு வந்துச்சுன்னா போதும். நீங்கள் கவர்மெண்ட் வேலை செய்றீங்க இல்லையா, 5 மணிக்கு கூட பார்ட் டைம் வேலை செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு குடும்பத்தை காப்பாற்றிங்க. நான் வாங்குற சம்பளத்தில் உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பிச்சை எடுத்துட்டேன். லோனை வேணா ஒன்று வேணாம் போயா.